இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. ஆனா இப்ப தொடர்ச்சியா நேற்று வரைக்கும் திருச்சி எஸ்பி சமூக ஊடகத்தில் பதிவு போடல. அதை குறிப்பிட்டு சில வார்த்தைகள்லாம் சொல்றாரு உங்களை பத்தியெல்லாம். அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. முற்றுப்புள்ளி இப்பதான் அந்த துறைமுகனும் ரஜினிகாந்த் பேசிக்கிற மாதிரி பகை நகையா இல்ல இது பகை முரணா? இது ஒரு கர்மமும் கிடையாது. அவருக்கு ஏதோ தோணுது, அவர் ஏதோ பேசிட்டு எழுதிட்டு இருக்காரு. அது முதல்ல நான் என்ன வேலை செய்கிறேன், அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு அவரவருக்கு அறிக்குதுன்னா அவங்கவுங்க முதுகத்தான் செய்யணும். அடுத்தவங்க முதுகு போய் செஞ்சுட்டு கூடாது. நீங்கள் என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி, உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி, என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்கு? சொல்லுங்கள், பதில் இருக்கா உங்கள்கிட்ட? நான் பிச்சை எடுத்து கட்சி எழுக்கிறேன், திரள் நிதி வச்சுருக்கேன். திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன். நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? ஒரு தொகுதிக்கு 50 கோடி 60 கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? சொல்லுங்கள், எங்கேருந்து வந்துச்சு? என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்துறேன், பிச்சை எடுக்கிறேன். பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீனும் உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி வந்துட்டு இருந்தேன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு. என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற. நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. சும்மா போட்டு தேவையில்லாமல் என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களையெல்லாம் கொஞ்சுறாங்களா, அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு? எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறான் போகிறான். ஏன்னா இப்படி நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி இந்த 2 பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி எடுக்கிறீங்களா? அதை ரசிப்பான். அப்படி தானே? என்னை அவமதிக்கணும், நான் பெண்களை மதிக்காதவன், இழிவாழுகிறவன், அவள் போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு. என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போடுங்களேன், எடுத்து அனுப்பட்டா? எப்படி பார்க்கட்டா? அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாத்தான் தெரியுது. எங்கள் பிள்ளைகள் எழுத மாட்டார்கள். எழுதுனவங்கள நான் ஒன்று கேட்குறேன், எங்கே குற்றம் நகர்ந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு நடவடிக்கை எடுக்க நீ யார்? கன்னியாகுமரியில் ஒரு பேச்சை பேசினார் துரைமுருகன். அங்கே இந்த இவர் இருக்கிற இடத்துல தான் காவல்துறை இருக்கா, வேற இந்த இடத்துல இது வரைக்கும் எங்கேயுமே காவல்துறை இல்லையா? அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. நேராக திருவள்ளூருக்கு கூட்டிகிட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளதள்ளி குண்டாஸ் போடுவேன். அப்படி தானே? இவர் பாடினது விக்கிரவாண்டியில், விழுப்புரத்தில் எஸ்பி இருக்காரா இல்லையா? இங்கே இருந்து தென்காசியில் போய் கைது பண்ணி இங்கே கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுறது காரணம் என்ன? பாட்டு என்ன? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, அதான பாட்டு. இந்த பாட்டு நான் எழுதுனேன்னா இல்லை துரைமுருகன் மெட்டமைச்சாரா? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு, எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. அப்பா ஐயா கருணாநிதி இருந்தார்ல, அவர் காதில் விழுந்துச்சா இல்லை இல்லையா? இன்றைக்கி முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா? வக்கலாத்து வாங்கி பேசுகிற வாடகை வாய்கள்லாம் அன்றைக்கி வாயில் புண்ணு இருந்துச்சா இல்லை பூட்டு போட்டிருந்தீங்களா? நாங்கள் பாடினவொன்னே உங்களுக்கு அது ஐயோ பாடிட்டாருன்றீங்க. சரி, பாடிட்டோம். இப்போ நீங்கள் வழக்கு போட்டீங்க. அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிலுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டிருந்தா அது முடிஞ்சிடுச்சு. இங்கே தூக்கிட்டு போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டான்னு சும்மா யாராவது எழுதுவானா? என்னையே எங்கள் அம்மா எழுதுறா, என் மனைவி எழுதுறா, அவன் கோபத்தில் இவனை எழுதிட்டானே வச்சுக்கிறோம். இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கானா? யாராவது எழுதிட்டானே வச்சுக்கிறோம். அங்கே விருதுநகரில் எழுதினவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா? அங்கே எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா? ஏன் இங்கே தூக்கிட்டு கண்ணை கட்டிட்டு அடிச்சிங்க? சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதினவனுக்கு சென்னையில் போலீஸே இல்லையா? இங்கே எதுக்கு தூக்கிட்டு அடிக்கணும்? இப்போ தனி ராஜ்யம். துரைமுருகனை கைது பண்ணிங்க 2 முறையும் அவன் கைது பண்ணும்போது செல்ஃபோனை பறித்து செல்ஃபோனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவைன்னு இருக்குது. என்னையே 6 முறை கைது பண்ணி 5-6 முறை சிறைப்பிடித்திருக்காங்க. எடுத்தவொடனே காவலர்கள் இந்த அலைபேசி இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இதை யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க. அம்மாட்ட கொடுத்துருங்க, தங்கச்சிட்டு கொடுத்துருங்க, தம்பிட்டு ஒப்படைப்பாங்க. அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த செல்ஃபோனை நீங்கள் எடுத்து நோண்ட வேண்டியது வேலை போலீஸ் வேலை இல்லையே? அதை எடுத்து பாருங்கள், காளியம்மா பற்றி இப்படி பேசிக்காரு பாருங்கள், இவரை பற்றி பேசியிருக்காரு. இது போலீஸ்காரன் வேலை இல்லையே, இது கட்சிக்காரன் வேலை. அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் தான் வச்சுக்கணும். நீ திமுக ஐடிவிங்க எப்படி போகுது? இந்த குரல் எப்படி போகுது? இப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள்? அதுக்கு வருத்தம் தெரிவிச்சல நான் அப்படி செஞ்சிருக்கணும். என்னையே பொது வழியில் அசிங்கப்படுத்தி நான் 15 நாள் இல்லை ஊரில் இல்லை வேறு ஊருக்கு போயிட்டேன். என்ன என்னை பற்றி தானே பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும்?
ஒரு ஆடியோ வந்துருச்சு அதனால தான் தக்காளி விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, மின் கட்டணம் உயர்ந்துருச்சுங்கிற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. எல்லாரும் தான் பேசிட்டு இருந்தீங்க. அவரை என்ன அது அநாகரிகமான செயல். ஒருத்தனுடைய ஃபோனை எடுத்து அதில் என்னமா பேசியிருப்பான் அவன் கட்சிக்காரன், 1000 கட்சிக்குள்ளே பேசியிருப்பான், அதை எடுத்து இதுக்காக வெளியிட்டாங்க ஒருத்தனும் கேட்கல. இவர் நேர்மை, இவர் ஒழுக்கம், அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல. யாராவது நீங்கள் கண்டிச்சில? என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அவர் கேட்டில எதுக்குங்க இந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தலைவருடைய ஃபோனை எடுத்து வெளியிடுவோமா? நீங்க தனி மனித சுதந்திரம் பேசுறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுறீங்க, இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுறது வெட்டி ஒட்டி. ஒரு பேச்சு பேச முழுசா போடும், முன்ன வெட்டி பின்ன ஒட்டி, அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி. அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. அதுக்கு ஏதாவது வருந்திருக்கீங்களா, வருத்தம் சொல்லியிருக்கீங்களா? அது என்ன உங்க குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம் அபிமானம் தன்மானம் எல்லாம் இருக்கு. எங்க குடும்பத்தில் நாங்கள ஈனப்பிறவியில எங்க தலப்பனுக்கெல்லாம் மான மரியாதை கிடையாது. அவரவர் வேலையை அவரவர் செஞ்சா சரி. நான் உனக்கும் உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் சேர்த்து அந்த போராடிட்டு இருக்கேன். நீ கூலிக்கு வேலை செய்யற, சம்பளம் வாங்குற, எனக்கு என்ன இருக்கு? இத்தனை கேள்வி கேட்குற ஊடக நீங்கள்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க. எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போகும். நாங்கள் எங்கே போகிறது? இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பொழைச்சிக்கலாமே.